வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்குமே எப்படியாவது வெற்றி பெறணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மனதுக்குள்ளே இருக்கும். அப்படி ஒரு எண்ணத்தோடு சேர்த்து கடின உழைப்பையும் போட்டால் கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படின்றதுக்கு ஒரு சரியான எடுத்துக்காட்டு தான் இந்த ஒரு நபர் ராதாகிருஷ்ணன் தமானி. இவர் ரிலையன்ஸை வீழ்த்தி 2000 கோடி ரூபாய் ஷாப்பிங் பிராண்டை உருவாக்கிய ஒரு நபர் தான். இவருடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருந்துச்சு, இவர் கடந்து வந்த பாதை என்ன அப்படின்றது தான் நாம் இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ராதாகிருஷ்ணன் தமானி பங்கு சந்தையில் நன்கு அறியப்பட்ட ஒரு நபராக தான் இருந்தார். HDFC மற்றும் ஜிலோட் பங்குகளில் குறைவாக இருந்தபோது அவர் செய்த முதலீடுகளை யாராலையும் மறக்க முடியாது. இருப்பினும் அவர் 2000 ஆண்டில் சந்தையை விட்டு வெளியேறிய போது அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிச்சு. அது மட்டும் இல்லாமல் அடுத்து அவர் செய்தது தான் இன்னும் அதிர்ச்சியாகவும் இருந்துச்சு. நவி மும்பையினுடைய தெருவில் உள்ள அப்டா பஜாரில் ஒரு வசதியான சில்லறை விற்பனை கடையை 5000 சதுரடி உரிமையை அவர் வாங்கினார். அவர் என்ன செய்கிறாரு அப்படின்றத மக்கள் புரிந்து கொள்ளவே முடியாத அளவுக்கும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் தமானி அவர்கள் 2 ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய ஆட்டத்தை துவங்கினார். அவர் தன்னுடைய சில்லறை விற்பனை கடையை தொடங்க விரும்பினார். 2002 தான் டிமார்ட்டையும் திறந்திருந்தார். யோசனை ரொம்பவே எளிமையானது தான். இந்த கடையை திறந்ததற்கான காரணம் மக்கள் தினசரி பயன்படுத்தக்கூடிய பொருட்களை அதிக தள்ளுபடியிலையும் கொடுத்திருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் இதை செயல்படுத்த தன்னுடைய விற்பனையாளர்களுக்கு பொருட்களை மலிவாக பெற 21 நாட்களுக்கு பதிலாக 11 நாட்களை செலுத்துவதாக உறுதியளித்தார். எல்லோரும் அந்த கடைகளை குத்தகைக்கு எடுத்தபோது தமானி அவர்கள் மட்டும் வாங்கவும் முடிவு செய்தார். 2002 டிமார்ட் முதன்முறையாக மும்பையில் தான் துவங்கப்பட்டுச்சு. டிமார்ட்டினுடைய ஆரம்ப நாட்களில் பில்லிங் அமைப்புகளை மேம்படுத்துவதற்காக விற்பனையாளர்களிடமிருந்து நம்பிக்கையை வளர்த்திருந்தார். அவர் வரையறுக்கப்பட்ட வகைகளில் இருந்து சிறந்த தயாரிப்புகளை தேர்ந்தெடுத்து குறைந்தபட்சம் 3% தள்ளுபடியும் கொடுத்தாரு. யோசனை எடுக்கப்பட்டதை தொடர்ந்து மேலும் டிமார்ட்டினுடைய இலவச அதிக மதிப்புள்ள கடைகளும் மெதுவாக திறக்கப்பட்டது. மும்பையை கைப்பற்றிய பிறகுதான் தமானி அவர்கள் 2007 அகமதாபாத்தில் ஒரு புதிய கடையும் திறந்திருந்தாரு. இது 2 கடைகளில் இருந்து 260 கோடி ரூபாய் வருவாயையும் தொட்டது. பூனே மற்றும் சோலாப்பூர் இந்த மாதிரியான பல இடங்களில், அதாவது ஆண்டுதோறும் 7 கடைகளை சேர்த்தாரு. 2010 ஆண்டில் ஆண்டளவில் மேற்கத்திய பெல்ட்டில் உள்ள 25 கடைகளில் டிமார்ட் இந்த மாதிரியே கடைகளை சேர்த்தாரு. டிமார்ட்டின் வருவாய் 2013 3334 கோடி ரூபாயாகவும் உயர்ந்தது. இது ரிலையன்ஸ் ரீட்டைல் மற்றும் ஃபியூச்சர் குழுமத்திற்கு பிறகு 3வது பெரிய பிராண்ட் சில்லறை சங்கிலியாகவும் மாறியது. அது மட்டும் இல்லாமல் தனியார் லேபிளிட்ட தயாரிப்புகளை விற்க டிமார்ட் 2014 100 கோடி ரூபாய் லாபமும் ஈட்டியிருந்தார். இது மட்டும் இல்லாமல் தமானியினுடைய லாபம் முதல் அணுகுமுறை பிராண்டின் அளவை பெருமளவில் உயர்த்தது. அது மட்டும் இல்லாமல் இது 6450 கோடி ரூபாய் வருவாயாகவும் உயர்ந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ராதாகிருஷ்ணன் தமானி மீண்டும் பங்கு சந்தைக்கு வந்தார். அதற்கு பிறகுதான் இந்த முறை முதலீட்டாளராக அல்ல, ஒரு தொழிலதிபராகவும் வந்திருந்தார். டிமார்ட் மார்ச் 21, 2017 அன்னைக்கு 1870 CR IPOவுடன் பகிரங்கமாக சென்றிருந்தது. அதன் IPO 104 முறை சந்தாவும் செலுத்தப்பட்டது. மாதிரியில் நம்பிக்கை சந்தைகள் மூடப்பட்ட நேரத்திலையும் டிமார்ட் 40,000 கோடி ரூபாய் நிறுவனமாகவும் இருந்தது. IPOக்கு பிறகும் கூட அது ஒரு கட்டம் வாரியாக விரிவடைந்து கொண்டே தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் தமானி இன்று வரைக்கும் ஒரு டிமார்ட் கடையும் கூட மூடவே இல்லை அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. 2021 ஆண்டில் டிமார்ட் இந்திய அளவில் 234 கடைகளையும் இயக்கியிருந்தாங்க. சுவாரஸ்யமாக சொல்லணும்னா டிமார்ட் 80% பங்குகளையும் வச்சிருந்தாங்க. இன்னைக்கு டிமார்ட் 330 கடைகளையும் 2 லட்சம் கோடி ரூபாய் சந்தை மூலத்தனத்தையும் கொண்டிருக்காங்க. இது உலகினுடைய 630 மதிப்புமிக்க நிறுவனமாகவும் $1 பில்லியன் சந்தையை லாபகரமாக கடந்த இந்தியாவின் முதல் சில்லறை வணிக சங்கிலியாகவும் உள்ளது அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம். ராதாகிருஷ்ணன் தமானி அரிதாகவே திறந்த வெளியில வருவாரு. அப்படிதான் இவரை வந்துட்டு மிஸ்டர் ஒயிட் அண்ட் ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்களும் அழைப்பாங்க. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த ஒரு ஸ்டோரி உங்களை எந்த அளவுக்கு இன்ஸ்பயர் பண்ணுச்சு அப்படின்றது நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம த பீப்பிள் டெஸ்க் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க.